கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்திலே வந்திருக்க கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் வேத பாட பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் மகிமையும் வல்லமையும் கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்தி வணங்கி போற்றி உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்மையான இவர்களை தருகிறவர், உண்மையுள்ள தெய்வம், 1000 பதினாயிரங்கள் சிறந்தவர். அப்பா, நம்முடைய ஜீவனுள்ள மகிமையுள்ள வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவர் எங்கள் இருதயங்களை எழுதுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, அவைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, நாங்கள் 100 மடங்காய் பலம் தரத்தக்கதாக எங்களுக்கு நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். மையப்படுங்க, ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு ராஜாவின் ஈடினேற்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் இன்றைய தினத்திலும் கூட 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருந்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். இந்த வசனங்களை 4ஆம் அதிகாரம் 21லிருந்து 31 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாமிசத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உள்ள ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரேபிய தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லோருக்கும் தாயானவள். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. கற்பவேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷனை உள்ளவளை பார்க்கிலும் அநேக அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகிலும் மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திர வழியாக இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாக இராமல் சுயாதீனம் உள்ளவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் இங்கு இந்த நிருபத்திலே அற்புதமான காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். இதனுடைய பின்னணி நம்ம ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். கலாத்தியர்கள் மெய்யாகவே தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படியாக ஆண்டவராக இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள், நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். முதலாவது நீங்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டு யூதர்களாக வேண்டும். அதற்கு பின்பு நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களை குழப்பினார்கள். இந்த ஒரு குழப்பத்தின் காரியத்தை பவுல் அவர்களிடத்தில் இருந்து விளக்குவதற்காக இந்த நிருபத்தை எழுதினார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இதை அவர் திருஷ்டாந்தப்படுத்தி கொண்டு வருகிறார். எப்படி அந்த பழைய ஏற்பாடு இருந்து புதிய ஏற்பாடு எப்படி வித்தியாசமாக இருக்கிறது, அது எப்படி அதற்கு ஒரு முடிவு உண்டாக்கி ஒரு புதிய ஏற்பாட்டை ஆண்டவராக இயேசு அங்கு உண்டாக்குகிறார் என்பதை குறித்து அங்கு சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ இந்த வேளையிலே அவர் ஒரு திருஷ்டாந்தத்தை அங்கு முன்பாக வைக்கிறார். அந்த திருஷ்டாந்தம் என்ன என்று சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியத்தை அவர் அங்கு முன்வைக்கிறார். அங்கு ஹிஸ்டாரிக்கல் ஹேப்பனிங், அதை சரித்திரபூர்வமாக நடந்ததை அங்கு சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ நம்ம அங்கே அந்த சரித்திரபூர்வமாக எழுத்தின் பூர்வமாக நடந்தது என்ன என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் உண்டாயிருந்தது. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தாமதமான பொழுது அங்கு சாராளுடைய ஆலோசனையின்படி தன்னுடைய பணிப்பெண் ஆளாகிய ஏகாரை அங்கு மனைவியாக ஆபிரகாமு கொடுக்கிறாள். அப்பொழுது இந்த ஒரு ஏற்பாடு இவர்கள் மாமிச சிந்தையிலே இவர்களுடைய சித்தத்தின்படியாக இவர்களுடைய முடிவு எடுத்ததின்படியாக உண்டான ஒரு காரியம். அப்போ அந்த ஒரு காரியத்தின் மூலமாக அங்கு
நம்ம இங்கே பார்க்கிறோம், ஒரு மகன் பிறக்கிறான். அப்போ அங்கு அந்த பிறந்தவன் அடிமையின் இடத்திலே பிறக்கிறான். ஆனால் அதற்கு பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தையின்படி வாக்குத்தத்தம்படியாக ஈசாக்கு அங்கு சாராள் இடத்திலே வாக்குத்தத்தின்படியாக பிறக்கிறார். இப்போ இந்த ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார், இந்த மாமிசத்தின்படி பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்த மகனை அவன் கேலி செய்கிறான், துன்புறுத்துகிறான். கடைசியில் அங்கே சொல்லுகிற பொழுது அவர்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கு மாமிசத்தின் பிறந்த அந்த மகனை ஆபிரகாம் தூரத்திலே அனுப்பிவிடுகிறான். இப்போ இந்த 2 பேரையும் முழுமையாக அந்த ஐக்கியத்திலிருந்து பிரித்து விடுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இதை சொல்லி இதன் மூலமாக திருஷ்டாந்தமாக அங்கு என்ன நடந்தது என்பதை பவுல் இங்கே விளக்குகிறார். இப்போ பவுல் இங்கே சொல்லும் பொழுது அந்த ஒரு மாமிச ரீதியாக பிறந்த அந்த 2 சந்ததிகளை குறித்து அவர் அங்கு பேசாதபடிக்கு அங்கு ஆவிக்குரிய பிரகாரமாக 2 சந்ததிகளை குறித்து பேசுகிறார். ஆகையினால்தான் அங்கே 25ஆம் வசனத்தில் சொல்லுது, ஆகார் என்பது அரேபிய தேசத்தில் உள்ள சீனாய் மலை, அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு அடிமைப்பட்டிருக்கிறாளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது ஒரு எழுத்தின்படியான ஒரு மாமிசத்தின்படியான ஒரு ஆகார் மூலமாக வந்த ஒரு சந்ததியை குறிக்காதபடிக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக அங்கு அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒருபோதும் அந்த கட்டளையை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறதான ஒரு ஆவிக்குரிய காரியத்தை அந்த சந்ததி மூலமாக அவர் விளக்குகிறார். எனக்கு அருமையானவர்களே, அதே போல் இங்கே நம்ம பார்க்குறோம், சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அது எப்படி என்று சொன்னால், மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லோருக்கும் தாயானவள். அப்போ இங்கே 2வது நம்ம சொல்லும்போது, இந்த ஆவிக்குரிய காரியங்களில் சொல்லும்போது மிக தெளிவாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், அந்த முதலாவது ஆகாருடைய பிள்ளை என்று சொன்ன பொழுது 2வது சொல்லும்போது அதே ஒரு காரியத்தை சொல்லுகிற போது நாம் சாராளின் பிள்ளை என்று சொல்லாமல் மேலான எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஆவிக்குரிய ரீதியாக இந்த மேலான எருசலேம் என்று சொல்லப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான ஒரு அற்புதமான ஒரு புதிய ஏற்பாட்டை அது குறிக்கிறது. அப்போ பழைய சீனாய் மலையிலே அங்கே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் மூலமாக உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாக புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட ஒரு புதிதான ஒரு உடன்படிக்கை. இப்போ இந்த 2 உடன்படிக்கையும் உள்ள வித்தியாசத்தை அங்கு ஆவிக்குரிய வித்தியாசத்தை அங்கு என்ன செய்கிறார், பவுல் விளக்கி சொல்லுகிறார். நல்லதான் கவனிக்க வேண்டும். இப்போ நம்ம இங்கே என்ன எப்படி அது சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த முன்பு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தின் படியான ஒரு காரியம், நியாயப்பிரமாணத்தின் படியான ஒரு தீர்மானம், நியாயப்பிரமாணத்தின் படியான ஒரு உடன்படிக்கை. எனக்கு அருமையானவர்களே, அதை ஏன் அது அடிமைப்பட்டிருக்கிறது, அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்போ ஒரு காரியத்தில் நம்ம ஆவிக்குரிய விதத்தில் நம்ம கவனிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தின்படியாகிய புதிய ஏற்பாடும் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட அந்த பழைய ஏற்பாடும், நியாயப்பிரமாணத்தின் படியான அந்த பழைய ஏற்பாடும் எப்படி 2 பிள்ளைகளும் ஒரே தகம்பட்டத்திலிருந்து வந்தார்களோ அதே போல் 2மே ஒரே தேவனிடத்திலிருந்து தான் கொடுக்கப்பட்டது. அது நமக்கு ரொம்ப திசம் அழகாக அங்கே இருக்கிறது. அப்போ 2மே ஒரே தேவனிடத்திலிருந்து தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இது 2க்கும் வித்தியாசம் உண்டு. ஏனென்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாணமானது, அந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவரும் முழுமையாக கடைப்பிடிக்க முடியாதபடியினாலே அந்த நியாயப்பிரமாணம் ஒருவரையும் விடுதலை செய்யக்கூடாததாய் அது இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை செய்கிறதன் மூலமாக ஒருவனும் நீதிமான் ஆக முடியாது என்பதுதான் அதனுடைய சத்தியம். ஏனென்று சொன்னால்,
613 கற்பனைகள் உண்டு. இந்த 613 நியாயப்பிரமாணத்திலுடைய கற்பனைகளையும் எல்லாவற்றையும் கடைப்பிடிக்கக்கூடிய அல்லது கடைப்பிடித்த ஒரு மனிதன் இந்த பூமியில் இல்லவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கடைப்பிடித்தவராய் அவர் இருக்கிறார். ஆகையால் எனக்கு அருமையானவர்களே, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறதன் மூலமாக ஒரு மனிதனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதன் மூலமாக ஒருவன் நிச்சயமாகவே அவன் குறைவுள்ளவனாக, தண்டனைக்குரியவனாக தான் அவன் தீர்க்கப்படுவானே அன்றி ஒருபோதும் அவன் நீதிமானாக தீர்க்கப்பட முடியாது. ஆகையினால்தான் அந்த நியாயப்பிரமாணத்தினால் உண்டான அந்த உடன்படிக்கையானது ஜனங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்போ அந்த நியாயப்பிரமாணமானது ஒரு குற்றப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணமானது நாம் எந்த அளவுக்கு குற்றவாளி என்பதை படம் பிடித்து காட்டுகிறது. அதில் நான் எதையெல்லாம் நான் கடைப்பிடித்திருக்கிறேன், எதையெல்லாம் நான் கடைப்பிடிக்கலை, அப்போ அதில் உள்ள ஷார்ட் ஃபால்ஸ், அதில் எதிலெல்லாம் நான் குறைந்துபட்டிருக்கிறேன் என்பதை அது நமக்கு சுட்டி காட்டி அது எந்த அளவுக்கு நாம் தண்டனைக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. அது ஒருபோதும் ஒரு மனிதனை நீதிமான ஆக்குகிறது இல்லை. ஏனென்று சொன்னால் அதன்படியாக செய்கிறவர் ஒருவரும் இல்லை. ஆகையினால்தான் இங்கே நம்ம தெளிவாக இங்கே நம்ம இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகார் என்பது அரேபிய தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிதாக்களோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழாக உண்டான ஒரு உடன்படிக்கையின் படியாக இருக்கிற எல்லோரும் என்ன செய்திருக்கிறார்கள்? அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அது ஒருவரையும் நீதிமானாக ஆக்க முடியாது, விடுதலை செய்ய முடியாது. அதை தெளிவாக அங்கு சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஒரு நிலையில் இருந்து ஆண்டவராகிய இயேசு நம்மை விடுவித்து ஒரு சுயாதீனம் உள்ள, அதை தான் இங்கே நம்ம அடுத்த இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமே. இப்போ ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே நாம் சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த சுயாதீனம் என்பது எப்படி வந்தது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலினாலே வந்தது. அப்போ நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை ஒரு புதிய அன்பின் பிரமாணம் செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். அதன் நிமித்தமாக அந்த புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறவர்கள் அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே, அவருடைய கிருபையை பற்றுகிற விசுவாசத்தினாலே, அவர் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த அந்த மகிமையான காரியத்தை விசுவாசிப்பதன் மூலமாக, அவர் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதன் மூலமாக, அவருடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல் எல்லாவற்றிற்குமான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசிப்பதன் மூலமாக அந்த நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். அது என்ன சொன்னால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ அந்த விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் என்று அறிவிக்கப்படுகிறோம். அந்த விசுவாசத்தினாலே நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த விசுவாசத்தினாலே நமக்கு இருக்கிற அந்த குறைபாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது நிறைவாக்கப்படுகிறது. ஆகையினால தான் அங்கு நியாயப்பிரமாணத்தினாலே உண்டான ஒரு பிரமாணம் நம்மை அடிமைப்படுத்தி வைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான இந்த கிருபையின் பிரமாணம் நம்மை அதிலிருந்து விடுதலையாக்குகிறது. ஏன் என்று சொன்னால், அங்கு ஒரு அற்புதமான மகிமையான ஒரு மன்னிப்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களை, இந்த அழகாக அது ஒரு மாமிசத்தின்படியான ஒரு திருஷ்டாந்தத்தை அங்கே கொண்டு வந்து அதை அப்படியே இங்கே ஆவிக்குரிய நிலையிலே அவர் என்ன செய்கிறார், நமக்கு விவரித்து காட்டுகிறார். நம்ம நினைக்கலாம், ரெண்டும் தேவனால கொடுக்கப்பட்டது தானே. அது முன்பு இருந்த காலத்தில் வசனங்களில் நாம் தியானித்தோம். எப்படியாக நியாயப்பிரமாணமானது நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழி நடத்துகிறது என்பதை நாம் பார்த்தோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுயாதீன பிரமாணம்
அந்த அன்பின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு வரைக்கும் நம்மை அது காத்து அது வரைக்கும் நம்மை நடத்தி செல்கிறதாக இருந்ததே தவிர அது நம்மை நீதிக்கு நடத்தி செல்கிறதாக இல்லை. நமக்கு நீதி செய்கிறவர் இடத்திலே நடத்தி செல்கிறதாக அது இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் இங்கே நம்ம அற்புதமாக இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, ஆகையினால இங்கே பவுல் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் அந்த நியாயப்பிரமாணம் உங்களை ஒருபோதும் முழுமையாக்க முடியாது, நீதிமானாக்க முடியாது. ஆகையினாலே நீங்கள் கிருபையின் பிரமாணத்திற்கு உட்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களை விடுதலையாக்குகிறதாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களை மிக தெளிவாக நாம் இதனுடைய வித்தியாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி நியாயப்பிரமாணமானது நமக்கு நன்மைக்குத்தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எந்த ஒரு நன்மையை அவர் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கொடுக்க தேவன் விரும்பினாரோ அதே ஒரு நன்மையைத்தானே நமக்கு கிருபையின் பிரமாணமும் கொடுக்கிறது. அப்படி என்று சொன்னால் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நமக்கு கிருபையின் பிரமாணத்துக்குள்ளாக நாம் உட்பட்டதினாலே அங்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதான உன்னதமான காரியங்கள், கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, பொய் சொல்லாத, பிறருடைய எதையும் இச்சியாத, தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்துல அன்பு கூறு. இப்போ இந்த பிரமாணங்களை எல்லாம் அங்கு நாம் விட்டு விடுவதாக இங்கு இல்லை. அதை நாம் நிறைவேற்றுகிறவர்களாகவே நாம் இங்கு இருக்கிறோம். ஆனால் இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொல்லி நாம் அதை கவனித்து பார்க்க வேண்டும். நியாயப்பிரமாணமானது இதை செய், இதை செய்யாதே, இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லி ஒரு மனிதனை முழுமையாக அது எப்படி கட்டுப்படுத்துகிறது என்று சொன்னால், ஒரு பன்றியை எந்த ஒரு அசுத்தத்திலும் போக விடாதபடிக்கு அதை சுற்றி கயிறுகளை கட்டி ஆட்களுக்கு பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்கிற பொழுது அந்த பன்றி எந்த ஒரு அசுத்தத்தையும் தொடாமல் இரண்டு பக்கமும் அதை பிடித்து இழுத்து அதை நடத்தி கொண்டு போய்விடலாம். நியாயப்பிரமாணமானது அப்படித்தான் அது கொடுக்கப்பட்டிருந்தது. அது இவ்விதமான சங்கிலிகளினாலே நம்ம அடிமைத்தனத்தில் வைத்திருந்தது. அது நம்மை தீமை செய்ய முடியாதபடிக்கு அது இழுத்து நம்மை கொண்டு போகிறதாக அது இருந்தது. அப்போ இட் வாஸ் an external control. எனக்கு அருமையானவர்களே, அங்கு ஒரு சுயாதீனம் என்பது இல்லை. அங்கு இதை செய்யாத, அதை செய்யாத, எப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்போ அது என்னை ஒரு சங்கிலியினாலே கட்டி வைத்திருப்பதை போல அது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது என்னை நீதிமானாக ஆக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது என்னை எல்லாவற்றிலும் நான் செய்து முடித்தவனாக நான் ஒருபோதும் நிற்க முடியாது. ஆனால் இந்த அன்பின் பிரமாணம் அப்படி அல்ல. இந்த அன்பின் பிரமாணம் அந்த எல்லா காரியமும் என்னுடைய இருதயத்தில் ஒடுக்கப்பட்டு விட்டது. அந்த அன்பின் கிழமை, அந்த பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணமானது என்னை பயமுறுத்துகிறதாக, நான் இந்த தண்டனைக்கு நீ உள்ளாவா என்பதாக என்னை சொல்லுகிறதாக அது இருக்கிறது. ஆனால் இந்த அன்பின் பிரமாணம் எப்படி இருக்கிறது? நான் அவை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பினாலே, அந்த அன்பிற்கு அடிமையாகி நான் அதை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறதாக அது இருக்கிறது. அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ that is out of fear and compulsion. இங்கே இது முழுமையாக ஒரு சுதந்திரமாக இந்த இருதயத்தில் அன்பின் நிமித்தமாக நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதான ஒரு வாழ்க்கை. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை இவ்விதமாக என்னால் சொல்ல முடியும். இப்போ ஒரு ஸ்திரீயானவள் இருக்கிறாள். அவள் தன்னுடைய கணவனுக்கு இரண்டு விதமாக உண்மையாக இருக்கலாம். ஒன்று, பிறர் தன்னை பற்றி எதுவும் தவறாக சொல்லிவிடக்கூடாது, பிறர் பார்க்குறவங்க நம்மளை அவதூறாக பேசிடக்கூடாது. நம்முடைய கணவனுக்கு நாம் தவறாக நடக்கிறது தெரிஞ்சால் அவர் என்ன செஞ்சிருவார், நம்மை தண்டித்து விடுவார். இப்படி அவள் பயத்தின் நிமித்தமாக, யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா தப்பாயிடும் என்று சொல்லி பயத்தின் நிமித்தமாக கணவனுக்கு என்ன செய்யலாம், அவள் உண்மையாக இருக்கலாம்.
ஆனால் அவ்விதமான ஒரு பயம் என்ன செய்யும் என்று சொன்னால், அது பிறருக்கு தெரியவே தெரியாது என்கிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அவள் கணவனுக்கு உண்மை இல்லாமல் நிச்சயமாக போய்விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அதே ஸ்திரீயானவள் தன் கணவனை நேசித்து தன் கணவன் மீது அன்பு செலுத்தி தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அந்த அன்பின் நிமித்தமாக கட்டப்பட்டிருப்பாள் என்று சொன்னால், அவள் எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய உண்மையை, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறவளாக இருப்பாள். இதுதான் அந்த பயத்திற்கும் தண்டனைக்கும் பயந்து நான் சரியாக இருப்பதும் அன்பின் நிமித்தமாக நான் சரியாக இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம். ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய மனைவி சரியான நடத்தை உள்ளவள் அல்ல. அவன் என்ன செய்தான், இவளை எப்படி சரி பண்ணவே முடியலையே, அப்போ ஒரே ஒரு வழிதான், இவளை சிறையில் அடைத்து விடுவோம் என்று சொல்லி அவளை சிறையில் அடைத்து விட்டான். அங்கே தப்பே பண்ண முடியாது என்று சொல்லி சிறையில் அடைத்து விட்டான். கொஞ்ச நாட்கள் சென்றது. அதன் பிறகு பார்த்தால் அந்த பெண் அங்கு சிறையிலிருந்து காணவில்லை. அங்கு இருந்த அந்த ஜெயிலரையும் காணவில்லை, அந்த சிறை அதிகாரியும் காணவில்லை. 2 பேரும் ஓடி போய்விட்டார்கள். அப்போ அவளுக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு உண்மை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வேற எந்த ஒரு புற கண்ட்ரோல்ஸ், எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல்ஸும் என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதனை கட்டுப்படுத்த முடியாது. இதைத்தான் திருவள்ளுவர் அழகாக ஒரு திருக்குறளை சொல்லுகிறார். சிறை காக்கும் காப்பு என் செய்யும் மகளிர்த்தம் நிறை காக்கும் காப்பே தலை. சிறையில் அடைச்சு கூட நீ ஒரு பெண்ணை காப்பாற்ற முடியாது, ஆனால் தன்னுடைய இருதயத்தில் அவர்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டால், உண்மையை காத்து கொண்டார் என்று சொன்னால் அவர்கள் காத்துக்கொள்வார்கள். அதே ஒரு நிலை தான். அப்போ பழைய ஏற்பாட்டுக்குள்ள பயந்து உண்மையாக இருக்கிறது. அப்போ அந்த பயம் இல்லை, யாருக்கும் தெரியாது, யாருக்கு தெரியாமல் நம்ம தப்பு செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை என்று சொல்லி அங்கு தவறு செய்ய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்போது தவறி போகிறது வேற. மனதிலே அன்பின் நிமித்தமாக பூரணமாக ஒப்பு கொடுத்து சுயாதீனமாக நான் அதிலிருந்து விலகிவிடு இருப்பேன் என்று சொல்லி இருப்பது வேறு. இதுதான் அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திற்கும் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்திற்கும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அன்பின் நிறைவின் நிமித்தமாக நமக்காக சிலுவையிலே தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல் எல்லாவற்றின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் நிமித்தமாக ஒரு மகிமையான அன்பின் பிரமாணத்தை அவர் உண்டு பண்ணினார். அந்த பிரமாணம் அவர் என்னை இந்த அளவுக்காக நேசிக்கிறார் என்பதை அது எனக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் என்னை நேசிக்கிறபடினாலே நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன், நான் அவரை நேசிப்பேன். அவர் நம்மிடத்தில் முன்பு அன்பு கூர்ந்தார், ஆகையினாலே நான் அவரிடத்திலே அன்பு கூறுவேன், நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன். இவ்விதமாக நான் அந்த ஒரு அன்பின் நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கிறதுனாலே என்னிடத்திலே அதை நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு சில குறைகள் காணப்படுகிற பொழுது அங்கு ஆண்டவராக இயேசு சிலுவையை சிந்தின அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்களை மன்னித்து அதை நிவர்த்தியாக்குகிறார். அங்கு நியாயப்பிரமாணத்தை என்னால் பூர்த்தி செய்ய முடியாது, இங்கேயும் என்னால் செய்ய முடியாது, பூர்த்தி செய்ய முடியாது தான் நிலைதான். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், நான் ஆண்டவரை பற்றுகிற இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற அந்த விசுவாசத்தினாலே அவரின் குறைகளை மன்னித்து என்னை நிறைவாக்குகிறார். ஆகையினாலே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவாயிருக்கிறார். ஆகையினால்தான் அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன். நான் நீதிமான் ஆகல, கர்த்தர் என்னை அவர் நீதிமான் என்று சொல்லிவிட்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நியாயப்பிரமாணம் தள்ளிவிடப்படவில்லை, அது நிறைவேற்றப்படுகிறது. நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது இல்லையா? பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் இது ஒரு அன்பின் பிரமாணமாக இது இருக்கிறது. கர்த்தர் என்னை நேசிக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக எப்படி தகப்பன் தன்னுடைய பிள்ளையிடத்தில் ஒரு அன்பின் நிமித்தமாக எல்லாம் செய்கிறானோ,
கணவன் மனைவிக்கு அன்பின் நிமித்தமாக எப்படி செய்கிறானோ, மனைவி கணவனுக்கு எப்படி அன்பின் நிமித்தமாக செய்கிறார்களோ, ஒருவரை ஒருவர் அந்த அன்பின் நிமித்தமாக எப்படி அந்த குறைவுகளை மன்னித்து எப்படி அவர்கள் நிறைவாக கடந்து போகிறார்களோ, அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு நம்முடைய குறைவுகளை அதை நிறைவாக்கி நம்மை ஒரு தகப்பனை போல அது அழைத்து கொண்டு நடத்தி கொண்டு போகிறது. அதுதான் அந்த கிருபையின் பிரமாணத்தினுடைய மகிமை, மகத்துவம். ஆகையினாலே நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை இங்கு கிருபையின் பிரமாணம் நிறைவேற்றுகிறது. அப்போ அதனால்தான் அங்கே பவுல் சொல்லி கொண்டு வருகிறார், நீங்கள் என்ன செய்யாதீங்க, நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் போக வேண்டாம், அதைவிட ஒரு மகிமையான ஒரு பிரமாணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இதை நீங்கள் பின்பற்றுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இங்கே நம்ம பார்க்கிறோம், அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளின் குமாரனோட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையாளர்களுக்கு பிள்ளைகளாகிறாமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம சுயாதீனம் உள்ளவர்களுக்கு பிள்ளையாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அந்த அன்பை நிமித்தமாக நம்முடைய ஆண்டவருக்கு நாம் ஹல்லேலூயா அடிமைகளாக இருக்கிறோம். அன்பை நிமித்தமாக அடிமைகளாக இருக்கிறோம். ஆகையினாலே நமக்கும் நம்முடைய செயல்பாட்டுக்கும் அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக உள்ள செயல்பாடுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமான கிரியையினாலே அவர்கள் நீதியை தேடுகிறார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை ஒருபோதும் ஒருவரையும் நீதிமானாக ஆக்குகிறது இல்லை. ஆகையினாலே நாம் அவர்களோடு கூட நாம் என்ன செய்யக்கூடாது, சம்பந்தமாக இருக்காமல் அவர்களை நாம் பின்பற்றாதபடிக்கு கிருபையின் பிரமாணமாகிய கிருபையின் பிரமாணத்தை நாம் பின்பற்றுகிறவர்களாக சுயாதீனம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் அவர்களோடு கூட சேர்ந்திருக்கூட நாம் அவர்களை விட்டு பிரிந்து அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் அவர்கள் செய்கிறதன்படி, நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியையின்படி நாம் நீதிமான்களாக தேடாதபடிக்கு ஆண்டவராக இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமானாகும்படியாக தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அங்கு சொல்லுகிறார். அங்கே we should be away from them. எனக்கு அருமையானவர்களே, அது தொடர்ந்து நம்ம வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவராக இயேசு நம்மை விடுதலையாக்கி விட்டாரே, இந்த விடுதலை பெற்ற நிலையிலே நீங்கள் இருங்கள், மீண்டுமாக இந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக நீங்கள் போகாதீர்கள். அதைத்தான் அங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் அடுத்து சொல்கிறார், இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அங்கே அந்த விருத்த சேதனத்தோடு அவர்கள் நின்று விடுகிறதில்லை. விருத்த சேதனம் செய்து கொள்கிறவன் அது நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறான். அதான் அடுத்த வசனத்தில் சொல்றார், மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நல்லா கவனிப்போம். அப்போ நீங்கள் உங்களிடத்துக்கு சொன்ன அந்த மகிமையான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிற அந்த கிருபையின் பிரமாணத்தை பின்பற்றினவர்களாக உடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள், சிஷ்யர்களாக மாறியிருக்கிறீர்கள். ஆகையினாலே உங்களை வேறு யாராவது நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று குழப்புவார்கள் என்று சொன்னால் அதற்கு உடன்படாதிருங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அப்படி நீங்கள் கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த நியாயப்பிரமாணத்தில் நாம் நீதிமானாக்கப்பட முடியாது என்பதை நிவர்த்தி செய்யும்படியாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை அவர் நமக்கு கொடுக்கும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகையினாலே அந்த இயேசு கிறிஸ்துவுடைய கிருபைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் உங்களுடைய பாவங்களிலே இருப்பீர்கள், நீங்கள் உங்கள் அடிமைத்தனத்திலே இருப்பீர்கள்,
நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களாய் தண்டனைக்குரியவர்களாகவே இருப்பீர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியாது. அது அங்கே தெளிவாக அங்கு பவுல் அங்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறார். ஆகையினால நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் அதில் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. அடுத்து அந்த 5 வசனம் சொல்லி, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அப்போ அந்த கிருபையின் பிரமாணம் அந்த கிருபையின் பிரமாணம் அந்த முழு சாராம்சத்தையும் அப்படியே இந்த 5வது வசனத்தில் அங்கே கொடுக்கிறார். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். இது எதன் நிமித்தமாக? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் நிமித்தமாக. சிலுவையிலே அவர் தன்னுடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் விளங்க பண்ணினாரே. நாம் பாவிகளாக இருக்கையிலே நமக்காக தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே. அந்த அன்பின் நிமித்தமாக நாங்கள் அவரை பற்றுகிறதுனாலே நீதி கிடைக்கும் என்று. ஆமென். அந்த அன்பின் நிமித்தமாக எங்களுக்கு நீதி கிடைக்கும். அந்த அன்பை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால எங்களுக்கு நீதி கிடைக்கும். அப்போ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அழகு. இதுதான் அப்படி முழு சாராம்சத்தை அப்படி கொண்டு வந்துட்டார். அங்கு அன்பு, அங்கு விசுவாசம், அங்கு நம்பிக்கை. அது எதை சார்ந்தது? ஆண்டவராகிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்தது, அவருடைய வார்த்தையை சார்ந்தது, அவருடைய மகிமையுள்ள தேவனுடைய ஜீவனுடைய வார்த்தையை சார்ந்ததாக இருக்கிறது. இதை நான் எப்படி காத்துக்கொள்கிறேன், இதை எப்படி நான் இதில் வளருகிறேன், இதில் எப்படி நான் நிலைத்திருக்கிறேன், இதை நிறைவேற்ற நான் எப்படி பலப்படுத்தப்படுகிறேன்? பரிசுத்த ஆவியானவராலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பிலே நாம் நிலை கொண்டிருத்தல், ஆவியானவராலே நாம் பரிசுத்தப்படுத்தப்படுதல், ஸ்திரப்படுத்தப்படுதல், நாளுக்கு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல வளர்ந்து அவரை போல நாம் உருமாறி அவருடைய வளர்ச்சிக்கு தக்க பூர்ண புருஷராகும்படியாக வளர்ந்து அந்த முடிவிலே அந்த மகிமையான அந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரே, அதை பெற்றுக்கொள்வேன் என்கிற அந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்கிறோம். எவ்வளோ அற்புதமாக அந்த எல்லாவற்றையும் அந்த ஒரு வசனத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். வாட் இஸ் எசென்ஷியல்? நமக்கு என்ன வேண்டும்? புதிய புதிய கிருபையில், அந்த கிருபையின் பிரமாணத்தில் ஆண்டவர் எவ்விதமாக அந்த முழு பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை அவர் நேர்த்தியாக நிறைவு செய்திருக்கிறார். எப்படி அது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது? அதான் இயேசு சொன்னார், அதை நான் அவமக்கள், அதை நான் நிறைவு செய்வதற்கே வந்தேன், நிறைவேற்றவே வந்தேன். எப்படி நிறைவேறுகிறது? அவருடைய அன்பு நிமித்தமாக அவரை நாம் பற்றுகிற விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கிற நீதி, அதோடு கூட பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கிடைக்கிற பலன். அந்த வாக்கு தத்துவத்திற்காக நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இதுதான் அந்த புதிய ஏற்பாட்டினுடைய சாராம்சமாய் அது அங்கு இருக்கிறது. 6ஆம் வசனம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை தங்கள் கிரியையினாலே நிறைவேற்ற விரும்புகிறார்களோ, முயற்சிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் குறை உள்ளவர்களாக காணப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் கிரியையினாலே ஒருபோதும் அதை நிறைவேற்ற முடியாது. ஆகையினால தான் இங்கே சொல்லுகிறார், அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே நமக்கு உதவுகிறதா இருக்கிறது. இந்த கிரியை எப்படிப்பட்ட கிரியையாக இருக்கிறது? நாம் கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே, அந்த அன்பினாலே நாம் இங்கே கிரியை செய்கிறோம். அந்த கிரியை நமக்கு உதவுகிறது, அந்த விசுவாசம் நமக்கு உதவுகிறது. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இந்த போதனை உங்களை அழைத்தவராய் உண்டானதல்ல.
நீங்கள் உங்களுடைய சுய கிரியையினாலே எதையும் செய்ய நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது உங்கள் கிரியையினாலே நீங்கள் கிரியைகளிலே மேன்மை பாராட்ட நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விழுந்து போவீர்கள். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாகி விடுவீர்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் பலவிதமான உபதேசங்கள். அப்போ அந்த அன்பினாலே நாம் விசுவாசத்தோடு கூட செய்கிற கிரியை தேவை, நிச்சயம் தேவை. ஆனால் நாம் பூர்த்தியாகிறது அந்த கிரியையினாலே அல்ல, ஆண்டவராகிய கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினாலே. அதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னால் ஒருபோது நம்முடைய கிரியை குறித்து நாம் மேன்மை பாராட்டவே மாட்டோம், பாராட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் எந்த ஒரு கிரியையும் நம்மளை பூர்ணமாக்குவதில்லை. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். எனக்கு அருமையானவர்களே, இதற்கு மாறாக இப்போ இங்கே என்ன ஒரு பிரச்சனை இங்கே ஆகிறது, நடக்கிறது என்று சொன்னால், அங்கு அந்த நியாயப்பிரமாணம், இங்கே கிருபையின் பிரமாணம். நியாயப்பிரமாணம் கிருபையினாலே நிறைவேறுகிறது. அங்கே உள்ள ஒரு கிரியை வேறு, இங்கே உள்ள ஒரு கிரியை வேறு. அந்த கிரியை நம்மை நீதிமானாக ஆக்காது. இந்த அன்பினாலே நாம் செய்கிற இந்த கிரியை தேவனிடத்தில் நம்முடைய கிருபை, நமக்கு கிருபையை பெற்றுத்தந்து நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, இந்த கிரியை குறித்து, இந்த கிரியை செய்யணும், ஆனால் இந்த கிரியை நாம் சார்ந்திருக்கக்கூடாது. இந்த கிரியையினால் நம்ம நீதிமானாக்கப்படலை. இந்த கிரியையில் நான் மேன்மை பாராட்டக்கூடாது. இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதையும் அப்படி அங்கங்கே அப்படியே கிராஸ் பண்ணுறது நிறையா காரியங்களை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டின் சபையிலே கூட அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்களை கிராஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே கிரியைகளை அங்கே கொண்டு வந்து எடுத்து அந்த கிரியைகளினாலே தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்கிறவர்கள் அநேகரும் உண்டு. நாம் கிரியைகள் செய்ய வேண்டும், ஆனால் அந்த கிரியை நம்மளை நீதிமானாக்குகிறதில்லை. ரட்சிப்புக்கு அந்த கிரியை உதவாது, ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் கிரியை செய்வான். அன்பின் நிமித்தமாக நற்கிரியை செய்வான். ஆனால் அந்த நற்கிரியை நம்மை ரட்சிக்கல, அவருடைய கிருபை நம்மை ரட்சித்தது. ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, நாம் செய்கிற அந்த கிரியையை குறித்து ஒருபோது நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. அது ஒன்றுக்கும் உதவாது. அங்கே அழகாக அதை சொல்லுகிறார் கர்த்தர். சகோதரர், இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாக இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களை, இவ்விதமாக புரட்டுகிறவர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்கள், ஒரு பக்கம் பார்த்தோம் சொன்னால் அங்கே அந்த கிரியையினால தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு தங்களை மேன்மை பாராட்டுறவங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் சொன்னால் கிருபை, அப்பா எவ்வளோ பெரிய கிருபை, நீ பாவத்திலேயே நிலைச்சிரு, இருந்தாலும் அவருடைய கிருபை உன்னை கொண்டு போய் அப்படியே பரலோகத்தில் கொண்டு விட்டுரும். டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நாளே ஜனங்களை மிஸ்கைட் பண்ணுறது, சத்தியத்துக்கு மாறாக நடத்தி கொண்டு போவது, அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஆக்கினை வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தப்பிக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இவ்விதமாக சொல்லுபவர்கள், இது விதமாக நடத்துபவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்து கொண்டு தாங்கள் ஆக்கினையை அடைவது மாத்திரமல்ல, அவர்களை பின்பற்றுகிற அநேகரை அவ்விதமான ஆக்கினைக்குள்ளாக நடத்தி கொண்டு போகிறார்களே. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம். முழுமையா கிரிய அது ஒருபோதும் பூர்ணப்படுத்தாது. ஆனால் அந்த கிரியையில் இவங்க செய்யறது மேன்மை பாராட்டுறது. நான் இதை செய்யறதுனால வசதி, அதை செய்யறதுனால வசதி. இங்கு பார்த்தோம் சொன்னால் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ பூரண கிருபை உள்ளவர், கல்வாரியில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு, நீ எப்படினாலும் இருக்கலாம் பிரதர், பாவம் ஒரு மெட்டரே கிடையாது. ஏன்னு சொன்னால் பரிபூர்ணமான மன்னிப்பு சிலுவையில் அவர் உண்டாக்கி இருக்கிறார்.
கடந்த கால பாவங்கள், இனி வரப்போகிற பாவங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டாரு. அதனால் நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்படி ஒரு போதனை. இன்னொரு பக்கம் கிரியையில் மேன்மை பாராட்டுகிறவர்கள். இதை செய்கிறோம் நாங்கள், அதனால் அவங்கள விட பெட்டர். இதை செய்கிறோம் நாங்கள், அதனால் பெட்டர். இதை செய்கிறோம் நாங்கள். யாராக இருந்தாலும் கிருபையினாலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த அன்பின் நிமித்தமாக கிரியை செய்வது நம் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. தேவனை நாம் மையப்படுவதாக, அந்த அன்பினாலே நாம் நிரப்பப்பட்டிருப்போம் என்று சொன்னால் கிரியை செய்கிறவர்களாகவே நிச்சயமாக இருப்போம். கர்த்தரை நாம் மையப்படுவதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு போய் எரிகிற ஸ்டவ் மேலே கொண்டு வச்சுட்டோம்னா அது ஹீட்டாகி அது கொதிக்கத்தான் செய்யும். அது இட் இஸ் நேச்சுரல். அது நடந்தே தான் தீரும். கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் நிரப்பி இருக்கும் என்று சொன்னால் அந்த அன்பிற்குரிய கிரியை நமக்குள்ளாக நடந்துதான் தீரும். அந்த அன்புக்குரிய கிரியை மாத்திரமல்ல, அன்புக்கு நிமித்தமாக நாம் பரிசுத்தமாய் வாழ்வது, அந்த அன்பின் நிமித்தமாக நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்வது, இவை எல்லாம் எனக்குள்ளாக நிறைவேறியே ஆகும். ஆகையினாலே இந்த கிரியிலே குறித்து நாம் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. அவருடைய அன்பினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால இவைகள் நமக்குள்ளாக நிச்சயமாக நடந்தேறுகிறதாக இருக்கிறது. இது நாம் கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டதுனால நடக்கிற ஒரு காரியம். அது என்ன செய்யறதில்லை, என்னை ரட்சிப்பு கொண்டு போறதில்லை. இதைத்தான் பவுல் அழகாக விளக்கி கொண்டு வருகிறார். ஆகையினால இந்த வித்தியாசத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் கலாத்தியர் மாத்திரம் இல்லை, இவ்விதமான மாறுபாடான உபதேசங்கள், மாறுபாடான ஒரு காரியங்கள், இவைகளில் எது சரி எது சரியில்லை என்பதை சரியான முறையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை வைத்து நாம் நம்மை நிதானித்து நம்மை காத்துக்கொள்வதற்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் சதா காலமும் உண்டாவதாக. தொடர்ந்து இந்த பகுதிகளை நாம் வருகிற நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் மகிமையும் வல்லமையும் கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அடிமைத்தனத்தினால் அல்ல ஆண்டவரே, அப்பா எங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பின் நிமித்தமாக உமக்காக ஆண்டவரே, உண்மையாய் உமக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்களாக எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையின் பிரமாணத்தின் கீழே ஆண்டவரே எங்களை நீங்கள் நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறீங்க. உங்கள் அன்பை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. உங்கள் அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றிருக்கிறீங்க. ஜீவனில் வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு இருதயத்தை நிரப்பி நீங்கள் அற்புதமாக நடத்தி கொண்டு போகிறீங்க. ஒரு மகிமையுள்ள ஜீவனுள்ள நம்பிக்கை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் பொறுமையோடு கூட உங்களுடைய கிருபையில் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. மகிமையான காரியங்களை செய்யுங்க டாடி. இறங்க மையப்படுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாய் அப்பா அந்த அன்பின் பிரமாணத்தை ஆவியானவருடைய பலத்தோடு கூட நாங்கள் பூர்ணப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு ராஜாவின் ஈடினற்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.